சரவணன், வாங்கிக்கங்க சார். அங்கிள், இப்ப சொல்றேன் கேளுங்க, இவன் என் பொண்டாட்டியே கிடையாது. வெளில போ. ஆமா, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளிய போடி. ஆனந்திங்கிறது அவங்க என் வைஃப் மேடம். அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், சரவணனை கொஞ்சம் வர சொல்றீங்களா? சரவண இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் சார், அதுக்காக தான் வந்திருக்கோம். சரவணனை கூப்பிடுங்க சார். அது சரிங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க? நான் சரவணனோட பொண்டாட்டி, நீ யாரடா கேக்குறதுக்கு? ஆனந்தி, நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் பொறுமையா இருமா. சார், நீங்க கூப்பிடுங்க சார். சரவணன், சரவணன், சார், இதை வாங்கிக்கங்க சார். இந்தாங்க சார். என்னது அது? என் தம்பிப்பட்ட கடனுக்கு நீங்க அவனுக்கு கொடுத்த 50 லட்சம் ரூபாய். இல்ல, இத நான் கேட்கலையே. கைராசி குடும்பத்து பையன் பட்ட கடனை நீங்க அடைக்க கூடாது, அது முறையும் கிடையாது. அதனாலதான் சார், வாங்கிக்கங்க. வேண்டாம். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் வாங்கிக்கங்க சார். வேண்டாங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார். இந்தாங்க, வாங்கிக்கங்க சார். அங்கிள், வாயா போலாம். ஏய் விடு. அவர் ஏன் புருஷன், கையேறி வாயா. கையை விடுறீ, வெளிய போடி. ஆனந்தி, என்ன நான் வெளியில போணுமா? ஏன் புருஷனை கூட்டிட்டு வந்து உன் வீட்ல வச்சுக்கிட்டு? யோ, நீ எல்லாம் ஒரு பெத்தவன், அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. தூக்கு போட்டு சாக வேண்டியதானே. வெளில போடி.
பெரியவங்களை என்ன பேசிட்டு இருக்க? மரியாதை இல்லாம கொன்னுடுவோம். என்ன சொன்ன? நான் நான் வெளியில போணுமாடா? இவெல்லாம் யாரு? இவ எனக்கு என்ன கை நீட்டி அடிக்கிறா? ஏய், நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பிச்சைக்காரி இல்லடி, பணக்காரி. இப்ப சொல்றேன், இவரே என் புருஷன். இனிமே உனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போ வெளிய. இருக்குடி, இருக்கு, சம்மந்தம் இருக்கு. என்னடி பண்ணுவ? ஏய், இங்க பார், நான் கோடீஸ்வரி. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். வெளிய போயிடுச்சு. இரு இரு, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்களெல்லாம் பார்த்தா என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? எங்க காஞ்சிபுரத்துல எங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இங்க பார், சுண்டி விட்டோம்னா இந்த வீட்டுக்கிட்ட எத்தனை பேர் சப்போர்ட் வருவான்னு தெரியுமா உனக்கு? ஏய் வர சொல்றா பார்க்கலாம். வர சொல்றா. நாங்க மட்டும் என்ன சாதாரணமான ஆளு நினைச்சியா? பாம்பேல எனக்கு எவ்வளவு வாய்ஸ் இருக்கு தெரியுமா? நான் நினைச்சேன் உங்க எல்லாரையும் காலி பண்றேன்டா. காலி பண்றா பாப்போம், காலி பண்றா பாப்போம். டேய் டேய் விடுங்க. ஸ்டாப் இட். அடிச்சிருவேன். டேய் ராஜேந்திரா, கொஞ்சம் பேசாம இருடா. அவர் ஏன் பேசாம இருக்கணும்னு கேக்குறவங்கள இல்லம்மா. எனக்கு நியாயம் கிடைக்கணும். சரி, அந்த சரி, நியாயம் மா. இப்பவே கிடைக்கணும். ஏய் வாங்கிட்டே நடி பேச்சு. ராஜேந்திரா விடுடா. ஏய் கேட்டா ராஜேந்திரா. அவ்வளவுதான். நீ நடந்துக்கிறது முறையில்லை. ஏன் வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிறியா? முறையில்லை. வேண்டாம், இது முறை கிடையாது. டேய், உன் பொண்டாட்டியை எவனோ ஒருத்த கை நீட்டி அடிக்கிறான். அத பார்த்து ரத்தம் கொதிக்கலையா உனக்கு? நீலாம் எங்க கூட பிறந்தவன்? ஏய் சரவணா, ஏய், இப்ப சொல்றேன் கேளுங்க. இவன் என் பொண்டாட்டியே கிடையாது. வெளில போங்க. ஆமா. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளிய போடி. சரவணா. வெளில போங்க. போங்கல்ல. அதான் சரவணன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டார்ல. வெளில போங்க. வெளில போங்க. அவ்வளவுதான் உங்க எல்லாருக்கும் மரியாதை. போங்க வெளில. போட. போங்கன்றல. அனுதி. அனுதி. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, சரவண ரொம்ப தெளிவா இருக்கா. தன்னோட சொத்து தனக்கு வரணுங்கிறதுல உறுதியா இருக்கு. குழந்தையோட எதிர்காலத்தை தான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. ஏங்க, அன்னைக்கு என்னமோ உங்ககிட்ட சொத்தை பத்தி கேக்கல. அந்த கிருஷ்ணா கூட நான் அனுப்புறதா சொன்னதா சொன்னீங்க. ஆமாம்மா, அன்னைக்கு அப்படிதான் சொன்னா. ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறானே. அப்போ அந்த 50 லட்சத்தை கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. அப்புறம் எங்க அது கொடுக்கணும்? என்ன வைஜெயந்தி, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்துல பிறந்த பையன் பட்ட கடனை யாரோ ஒருத்தன் அடைச்சானா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு என்னமா மரியாதை? அண்ணனுங்க 3 பேர் இருந்தோம், அவனை நடு ரோட்ல விட்டுட்டாங்கன்னு அசிங்கமா பேச மாட்டானே. ஏங்க, சரவணன் தான் சொத்தை பிரிச்சு தரணும் தெளிவா கேக்குறாருல. அப்புறம் எதுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? என்ன பேசுற நீ? புரியாமலே பேசிட்டு இருக்க. இதுவா பிரச்சனை இப்போ? எங்க யாருங்க புரியாம பேசுறா? அத சொத்து வேணும்னு கேக்குறாருல, அப்புறம் என் கடனை வேற அடைக்கணும். வளர்மதி, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட? ஏங்க, அவங்க ஏங்க மிரட்டுறீங்க? அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. உங்க 2 பேருக்குள்ள எது ஒத்து போதோ இல்லையோ, இதுல ரொம்ப நல்லா ஒத்து போகுது. சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நினைச்சா. கவலைப்படாதீங்க. ஒருவேளை சரவணன் தம்பிக்காக கொடுத்த பணத்தை அவருக்கு பங்கு வரும்போது உங்க 2 பேருக்கு சம பங்கா பிரிச்சு தர சொல்றேன். போதுமா? எங்க ஆனந்த் என்ன பண்ணா? அவ பண்ண ஆர்ப்பாட்டத்துல சரவணன் ரொம்ப கோவமாயிட்டான். அவனை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்க கூட தானே ஆனந்தி வந்தா? எங்க போனா? அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வர வழியில குழந்தைய அம்மாவையும் பார்த்துட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிட்டா. என்னங்க இந்த மாதிரி பிரச்சனையில எதுக்குங்க அவளை தனியா அனுப்புனீங்க? ஏமா, நான் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தேம்மா, அந்த பொண்ணு கேட்கல.
மூச்சு முகர கட்டியும் பாத்தியா? உனக்கெல்லாம் 3 பொண்டாட்டி கேக்குதா? எப்படி அவனை நம்பி எல்லாரும் வராங்க? சை, இன்ஸ்பெக்டர் கையில இருக்கிற ஸ்டிக் மாதிரி இருந்துட்டு உனக்கு 3 பொண்டாட்டி கேக்குது. வரட்டும் இன்ஸ்பெக்டர் அம்மா வரட்டும், இருக்கு உனக்கு அப்புறம். முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லாம் சரியாயிடும். எப்படிதான் ஏமாந்து தொலைக்கிறாளுங்களோ இந்த பொம்பளைங்க, விவஸ்தை கெட்டவளுங்க. வணக்கம் மேடம். ம். மேடம், என்ன கேஸ்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா மேடம்? ஓ அப்படியா, சரி வர சொல்லு. ஓகே மேடம். மேடம் உங்களை வர சொன்னாங்க. வாமா. வணக்கம்மா. வணக்கம். ம் வாங்க உட்காருங்க. ம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். என்ன விஷயமா? என் பேரு ஆனந்தி மேடம். என் புருஷனுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு இருக்கு மேடம். ம் என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. மேடம், என் புருஷனுக்கும் நட்டாஷாங்கிற ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்கு மேடம். அவளுக்காக என் குழந்தையும் என்னையும் அனாதையா விட்டுட்டு அந்த பொண்ணு கூட அவர் போயிட்டாரு மேடம். எத்தனை நாளா இந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு மேடம். நடுவுல கொஞ்ச நாள் என் கூட ஒழுக்கமா குடும்பம் நடத்தினாரு. ஆனா இப்ப என்ன ஒரே அடியா விட்டுட்டு அவ கூட போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா மேடம், அவனுக்கு ரொம்ப கடன் தொல்லை இருந்தது. அந்த பொண்ணோட அப்பா அவன் கடன் எல்லாம் அடைச்ச உடனே அவரு கூடவே அந்த ஆளு போயிட்டான் மேடம். இப்போ அவளை கல்யாணம் பண்ண போறானா மேடம். நீங்க யாரு? இவளோட அப்பா மேடம். என் பேர் சோமசுந்தரம். மறுபடி நீங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கலையா? ஐயோ, அதெல்லாம் இல்ல மேடம். அவர் இத்தனை நாள் என் கூட தான் மேடம் இருந்தாரு. இப்ப திடீர்னு அவருக்கு கடன் கட்ட பணம் இல்லைன்னு அந்த பொண்ணு கூடவே போயிட்டாரு மேடம். நான் அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் மேடம். கால்ல கூட விழுந்த. ஆனா அந்த ஆள் கொஞ்சம் கூட மதிக்காம என் மனசையும் புரிஞ்சுக்காம அவ கூடவே போயிட்டாரு மேடம். பாவம் மேடம் என் பொண்ணு. இதனால எங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் மேடம். அவன் இவ்வளவு மட்டும் ஏமாத்திட்டு போல மேடம். பெத்த குழந்தைய கைவிட்டுட்டு போயிட்டான் மேடம். அவனுக்கு அவன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம் மேடம். அதனாலதான் என் பொண்ணையும் பெத்த பிள்ளையும் தவிக்க விட்டு போயிட்டான் மேடம். அதுக்குதான் மேடம் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். நீங்க எப்படியாவது எனக்கு நியாயம் வாங்கி தரணும். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல மேடம். இதை விட்டா சாகிறது தான் ஒரே தீர்வு. மேடம், அவன் வீட்டுல எல்லாருமே அவன்கிட்ட பேசி பார்த்தாங்க மேடம். அவன் எதுக்குமே மசிய மாட்டேங்கிறான். பயங்கர கேடியா இருக்கிறான் மேடம். நாங்க அவனை சும்மா விடுறதா இல்ல மேடம். எங்களுக்கு இதுல நியாயம் வேணும். இல்லைன்னா நாங்க உயிரை விட்டுருவோம் மேடம். சரிம்மா, நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன். தைரியமா இருங்க, சரிங்களா? சரி மேடம். விமலா உள்ள வா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் விசாரிக்கிறேன். தைரியமா இருங்க, சரிங்களா? சரிங்க மேடம். எஸ் மேம். இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். சரியா? நீங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? ஆமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் கைராசி குடும்பத்தோட மருமக மேடம். அந்த வீட்டு கடைசி பையனை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அந்த படுபாவி என்ன இப்படி ஏமாத்திட்டான். சிவஞானம்? ஆமா மேடம், சிவஞானத்தோட தம்பி தான் இந்த பையன். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். பேருதான் பெருசு, எல்லாம் ஃப்ராடு வேலை தான் பண்றதெல்லாம். சரி, நீங்க கிளம்புங்க, நான் விசாரிக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களை கூப்பிட்டு சரி விடுறேன். மேடம், சரிங்களா? சரி. இப்ப நீங்க கிளம்புங்க. நல்லது, போயிட்டு வாங்க. வரேன் மேடம். போயிட்டு வாங்க. உட்காருங்க. சொல்லுமா. என் பேரு ஆனந்தி.
இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வாங்கிக்கோமா, கையெழுத்து போடு. ஓகே, வரேன் மேடம். போயிட்டு வாங்க. மேடம், என்னாச்சு? தெரியல, ஃபோன் பண்ணி திடீர்னு வர சொன்னாங்க. என்னன்னு தெரியல. சரி. சரி வாங்க போய் பார்க்கலாம். மேடம், எஸ். என் பேர் சரவணன். என்ன வர சொல்லி ஃபோன் வந்துச்சு. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் வாங்க. ஆ. மேடம், சரவணன் வந்திருக்காரு. சரவணன், ஆமா மேடம், வர சொல்லி ஃபோன் வந்தது. இவர் யாரு? இவர் வந்து என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஐ அம் கிட்டி. உங்களுக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம்? ரிலேட்டிவா? ஆமா மேடம், ரிலேட்டிவ் தான். அப்போ ஆனந்திங்கிறது? அவங்க என் ஒய்ஃப் மேடம். அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? கம்ப்ளைண்ட்னா? நீங்க அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துறதா சொல்லி புகார் கொடுத்திருக்கா. அவளை ஏமாத்திட்டு நடாஷாங்கிற பொண்ணு கூட நீங்க ஓடிட்டதாக சொல்றாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு பணம் கொடுத்ததால அந்த பொண்ணு வீட்லயே போய் வாழ்றதாக சொல்லிருக்காங்க. அப்படிலாம் இல்ல மேடம், அது சுத்த பொய் மேடம். பொய்னா அந்த பொண்ணு ஏன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரவணன்? இல்ல, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. எங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை வந்துட்டு இருக்கு மேடம். அவ சரி கிடையாது, ரொம்ப டார்ச்சர் பண்றா. சரி, டார்ச்சர் பண்றான்னு சொல்றீங்க, ஒத்து வரலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சட்டப்படி டைவர்ஸ் பண்ணலையா? இல்ல மேடம். ஏங்க எதுவுமே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்குங்க பிரியணும்னு முடிவு பண்றீங்க? அது நீங்க சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு எந்த பொண்ணு கூட வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க அதை செய்யாம இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது எப்படி? இல்ல மேடம், அது வந்து நான் இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரவணன் எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். நான் அந்த நடாஷாவுடைய ஃபாதர். இவருக்கும் இவர் ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க கூட சண்டை போட்டதுனால ஃபார் த டைம் பீயிங் எங்க வீட்டில் தங்கிட்டு இருக்காரு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்போ உங்க பொண்ணுக்கும் இந்த சரவணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அப்படி சொல்லிட முடியாது. தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடிப்படையில் தான் எங்க வீட்டில் இருக்காரு. மற்றபடி எதுவும் இல்லை. அப்ப இதுக்கு என்ன பதில்? மேடம், அதெல்லாம் சுத்த பொய். நான் எந்த பொண்ணு கூடயும் போல. எங்க வீட்டுல கோச்சுக்கிட்டு நான் இவங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கேன். அப்படி தங்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? சரவணன், அப்படி யாரும் தங்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க வைஃப் தான். நீங்க இதனாலதான் இவளை விட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்றாங்க.